இந்த பொருளாதாரம் பயங்கரமானது, டேஞ்சரானது. இதை கையாள வேண்டிய விதத்தில் கையாளல் என்று சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு போல உன்னை நரகப்படி உலகில் தள்ளிரும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க. திருக்குர்ஆனும் பல வசனங்களில் இதை பற்றி கடுமையாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னத்துன் வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. எதையாவது ஒன்றை கொடுத்து என்ன செய்வான்? அல்லாஹ் சோதிப்பான். அதுலயே மூழ்கி நாசமா போயிட்டு இருப்பாங்க. என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன சோதனை கொடுத்திருக்கான் என்றால் இந்த பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை கொடுத்து இதுல இவங்க எப்படி நடக்கிறாங்க, நமக்கு வைக்கிற அல்லாஹ் பரீட்சை எதுல வைக்கிறான்னு கேட்டா, அதனால நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். வேற எந்த சமுதாயத்தை விடவும் இந்த சமுதாயம்னா எல்லாரும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வசதியில நம்ம அளவுக்குலாம் அவங்க அனுபவிக்கல. அந்த காலத்தில் பெரிய பெரிய பணக்காரன் இருந்தானே, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணியிருப்பான்? அந்த சட்டில தான் கஞ்சி குடிப்பான், அந்த குடிசையில் தான் இருப்பான். வேற என்ன செய்ய முடியும்? ஃப்ளைட்டில் போக முடியுமா? டிவி பார்க்க முடியுமா? அவனுக்கு ஃப்ரிட்ஜில் அவன் அனுபவிச்சிருப்பான், ஏசி ரூம் போட்டு இருந்திருக்க முடியுமா? அந்த சாமான்லாம் புதைச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டு மூத்தா போயிடுவாங்க, யாருக்கும் சொல்லாம. புதையல் இந்த காலத்தில் புதையல் இருக்குமா? எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதைச்சி வச்சுட்டு செத்து போயிடுவாங்க. கடைசியில் என்ன இருக்கு? அவனாச்சும் அதை தோண்டுவான்ல வயலை வாங்கிட்டு அப்போ அவனுக்கு அது போய் சேர்ந்துடும். அப்போ அந்த காலத்தில் பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண இயலாது. பணத்தையா திங்க முடியும்? பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண இயலாதுங்கிற ஒரு காலத்தில் இருந்தது. நம்ம காலத்தில் பணத்தை வச்சு என்ன வேண்டாலும் செய்யலாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு வேலை கொடுக்கலாம். அந்த காலத்தில் எவ்வளவு பணம் இருந்தாலும் வேலை கொடுக்க இயலாது. என்னத்தை பண்றது? வயல வரப்புன்னு வாங்கி போட இயலுமா? அது வாங்கவே மாட்டான். அந்த காலத்தில் யாருக்கும் தேவைப்படாது. வழங்குதா? நிலங்கள்லாம் எதிரிக்கு பதிவு பண்ணி வச்சிருவான். அந்த காலத்தில் எப்படின்னு கேட்டா, ஒருத்தனை பழி வாங்குறதா தண்டிக்கிறதா இருந்தா அவன் பேர்ல என்ன செய்வாங்க? புறம்போக்கு நிலத்தை பதிவு பண்ணி விட்டுருவாங்க. யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணா வரி கட்டணும். அதாவது ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, இப்படியா நீ அநியாயம் பண்ற, 3 ஏக்கர் ஒன்பதெல்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு போய் நம்ம பேர்ல யாராவது பதிவு பண்ணிட்டான்னு வைங்க, உடனே நோட்டீஸ் அனுப்பி வரி கட்டுறான்வாங்க. அப்ப இந்த இடம் நிலம் இதெல்லாம் வேணாண்டு வெறுத்து ஓடக்கூடிய வகையில் வெள்ளக்காரன் காலத்தில் நடந்துச்சு. அந்த மாதிரி பழி வாங்குறதுக்கு எழுதிப்பட்டவன்லாம் பின்னாடி பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது போய் இப்ப என்னது? எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தாது. எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் என்ன செய்யலாம்? அதுக்கு சிம்பிளா அந்த செலவழிச்சு போட முடியும். அப்ப அந்த மாதிரி பொருளாதாரம் என்பது ஒரு சோதனையா நமக்கு தான் இருக்கிறது. இதுக்கு முந்தின உம்மத்துகளுக்கெல்லாம் பொருளாதாரம் அப்படி ஒரு பெரிய சோதனையா இருக்கல, நமக்கு தான் பெரிய அளவுக்கு சோதனையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது திருமதியில 2258வது. குழப்ப வேணா நீங்க, என்னோட ஒரு பக்கம் இப்படி சொன்னாங்க, இன்னொரு பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி அடிச்சு அப்படி நினைக்க கூடாது. ரெண்டையும் சொல்லிட்டு குழப்பம் இல்லாம ரசூலுல்லாஹ் தீர்வும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் கிளீன் ஆயிரும். வணங்குதா? ஒரு பக்கம் காசை தேடுங்கிறாங்க, அப்புறம் காசை வேணாங்கிறாங்க, அப்படி நினைச்சிடக்கூடாது. ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளதுதான், ஆனா முரண் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல 8வது சூராவுல 28வது வசனத்தில் சொல்கிறான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய செல்வங்கள் பொருளாதாரம் இருக்கிற வசதிகள், இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெரிய ஃபித்னா, அதுதான் பெரும் சோதனை, அதுதான் உங்களை கவுத்தக்கூடிய பரீட்சை அதுல தான் இருக்கிறது. கவனமா இருந்துக்குங்க, தெரிஞ்சுக்கிறீங்க குர்ஆன்ல அல்லாஹ் எச்சரிக்கிறான். அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சந்ததிமார்களும் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கிறார்கள். வல்லாஹு அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. காசு பணத்துல ஜாக்கிரதை. காசு பணம் எல்லாம் சொர்க்கத்தில் சேர்க்கணும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்றான் அல்லாஹ்? டேய் காசு பணம் ஜாக்கிரதை, பெரட்டி போடும், ஒழுங்கா இருந்துக்க, அது ஃபித்னா அப்படின்னு சொல்லி 8வது சூராவுல 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா. நீ வச்சுக்கிற பணம் சந்ததிகள் இதெல்லாம் இந்த அற்பமான உலகத்தின் வெறும் கவர்ச்சி, பெரிய முக்கியத்துவமான விஷயம் கிடையாது. இந்த காசு பணம் எல்லாம் இந்த அற்பமான உலகத்தில் என்ன இருக்கு பார்த்தா சரியான ஆளு அப்படின்னு 4 பேர் சொல்லுவான். புற கவர்ச்சிகள் தான். ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன், என்றென்றும் நிலையா இருக்கக்கூடிய மர்ம இருக்குத அதான்ப்பா ஹைர் என்று சொல்லி இது ஒண்ணுமே இல்லை, சும்மா அற்பமான உலகத்துக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி 18வது சூராவுல 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கருத்துப்பட ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின ذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. அல்லாஹ் சொல்றான், ஜுய்யினல் இன்னாஸ், மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது ஒண்ணுமே இல்லை சிந்திச்சு பார்த்தால். ஆனா கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டுகிறது ஹுப்பு ஷஹவாத், மனோ இச்சைகளுக்கு ஏற்ப ஆசைப்படுவது.
மனோ இச்சைக்கு ஏற்ப ஆசைப்படுவது வந்து நல்லது மாதிரி உனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. என்ன மனோ இச்சை? மினன் நிசாயி பெண்கள், உல் பனீன பிள்ளைகள், உல் கனாத்தீரில் கண்தரத்தி மினது அஹபி உல் ஃபில்லா தங்க வெள்ளியினால் ஆக்கப்பட்ட குவியல்கள், உல் ஹைலில் முசவ்வமா நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள், உல் அன்னாமி கால்நடைகள், உல் ஹர்சி விளை நிலங்கள், இது மாதிரி விஷயங்கள்ல போய் ஆசைப்படுவது வந்து உனக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்பட்டிருக்கிறதுப்பா. இது ஒண்ணுமே கிடையாதுப்பா. தாலிக்க மத்தாவுல் ஹயாத்தி துன்யா, இதுல போட்டுக்கிட்டு மண்ண நீ வந்து என்ன செய்யாத, மூழ்கி போயிடாத, இதெல்லாம் அற்பமான விஷயங்கள், இதுல அவ்வளவுக்கு நீ ஆசைப்படாத என்று 3வது சூராவுல 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூமின்களுக்கெல்லாம் இதுல இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றான்? எது நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும்னு சொல்றோமோ, எது அவசியம்னு சொல்றோமோ, எதை காப்பாத்திருக்கா உசுர கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொன்னோமோ, அந்த பொருளாதாரத்தை பத்தி சொல்றான். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுல போய் மயங்கிப்படாது, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் ஒரு டெஸ்ட், இது ஒரு பரீட்சை, இது போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறாத, இது உன்னை பெரட்டி விட்டுறேன், இந்த மாதிரியான ஸ்டைல்ல விடக்கூடிய போதனைகளும் நிறைய பார்க்கணும். மூமின்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று 2 பேர் எல்லாம் சொல்றான். நமக்கெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2 பெண்களுடைய வரலாறு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, நீ மூமினாக இருந்தால், உண்மையான முஸ்லிமாக நீ இருந்தால், அந்த 2 பேரை உனக்கு முன்மாதிரியா வச்சுக்க. அந்த 2 பேர் மாதிரி நீ நடந்தா தான் நீ மூமின். அந்த 2 பேர் மாதிரி நடக்கலன்னு சொன்னா நீ மூமின் இல்ல அப்படிங்கிறான். அந்த 2 பேர் யாரு? ஒரு ஆள் வந்து ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஃபிரௌனுடைய மனைவிண்டா யாருன்னா, ஃபிரௌன்கிறவன் நல்ல கொடுங்கோலன், அவன் வந்து நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறவன். இவங்க அந்த அவனுடைய மனைவிண்டா ராணி தானே, அவங்களுடைய அவர் ராஜாவா இருந்தா இவங்க யாரு? ராணி. அப்ப அந்த எவ்வளவு சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல என்னென்னலாம் இப்ப பாக்கியம் நம்ம பேசணுமோ அவ்வளவு பாக்கியம் ஒண்ணு அந்த அம்மாவுக்கு கிடைச்சிச்சு. இப்ப என்னென்ன பாக்கியங்கள் இது வரைக்கும் நம்ம பேசணுமோ அவ்வளவு நல்ல காரியத்தை இந்த காசு பணத்தை கொண்டு செய்யலாம். ராணியா இருக்கும் பொழுது தான தர்மம் செய்யலாம், கிணறு வெட்டலாம், குளத்தை வெட்டலாம், கஷ்டப்படுறவனுக்கு சோறு போடலாம். இவ்வளவும் செஞ்சால் அந்த புருஷங்காரன் தடுக்க போறது இல்லை. அந்த மாதிரியான ஒரு அரண்மனை வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அது வேணாம், எனக்கு வேணாங்கிற ஒரு அம்மா நமக்கு முன்மாதிரி. பொருளாதாரத்தை தேடி வச்சுக்கிட்டாங்களே, அவங்கள எல்லாம் முன்மாதிரி நம்ம காட்டல. நீ மூமினா இருந்தால் இந்த அம்மா என்ன பண்ணுனாங்க? அந்த அரண்மனை வேண்டாம், அந்த பன்னீர் குளியல் வேண்டாம், நகநட்டுகள் வேண்டாம், சிம்மாசனம் வேண்டாம், பல்லக்குகள் வேண்டாம், பரிவட்டம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என்று தூக்கி எரிஞ்சிட்டு வெளியே வந்தாங்களே, அந்த அம்மாவை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமினான மக்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். என்ன என்ன முன் உதாரணமா இருக்கிறாங்க? இது காலத் ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கொடுத்துரு, இது வேணாம். அதாவது இந்த மாளிகை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மாளிகை எனக்கு வேணும்னு வந்தாங்களே, அப்படி நடந்தாரே, அந்த விஷயத்தில் அவர் உனக்கு முன்மாதிரி. அப்ப நம்ம அந்த அம்மாவை முன்மாதிரியாக கொண்டு ஒரிஜினல் மூமினாக நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மள்ட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் அந்த அம்மா மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு நமக்கு அந்த மாளிகை தான் வேணும்னு வந்துடணும். இந்த அம்மா மாதிரி நீங்க நடந்தீர்களே ஆனால் தான் நீங்க மூமினு அப்படிங்கிறான். இன்னொரு அம்மாவையும் சொல்றான். 2 பேருமே பெண்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் முன்னுதாரணமா சொல்வது வந்து 2 பெண்களை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னொருத்தர் யாரு? மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாங்கல்ல, ஈசா நபியுடைய தாயார், அவங்களே உதாரணமாக்கி அவங்களும் கஷ்டம் தான். அவங்களும் உறவிட்டு ஒதுக்கப்படுறாங்க, சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுறாங்க, எந்த வசதி வாய்ப்பு இல்லாம சிரமப்பட்டு பள்ளிவாசல்ல தங்கி அடுத்தவங்களால் வளர்க்கப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்படி 2 பேரை அல்லாஹ் காட்டிட்டு என்ன செய்யறான்? நீங்க மூமினா இருந்தா இந்த மாதிரி நடங்க. எந்த மாதிரி? அரண்மனை இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, நகை நட்டு இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, அதை விட்டு வெளியே வாங்க. இந்த அம்மா எப்படி வெளியே வந்து நின்று கொண்டு சாதித்தார்களோ அந்த மாதிரி நீங்க சாதிச்சா தான் நீங்க மூமின்ங்கிற கருத்து வருதா இல்லையா? இதை பார்க்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு பங்களா கட்டிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா மாதிரி எல்லாம் நடக்க சொல்றான். இந்த அம்மா மாதிரி நடந்தா நம்ம எப்படி பங்களாவில் இருக்கிறது? நம்ம எப்படி கார் வச்சுக்கிறது? நம்ம எப்படி சொத்து சுகங்கள்லாம் வச்சுக்கிறது தோணுமா இல்லையா? இதை வந்து 66வது சூறாவுல 11வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து பணம் வந்து தேவையற்றதுங்கிறது நமக்கு விளங்குறது. பணம் காசுங்கிறது அவ்வளவு நல்லது இல்லை. அது மாத்திரம் இல்லாம நம்ம நரகத்துல சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்கிறதும் அதான் நம்ம பார்த்தோம் முதல்ல. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா குர்ஆன்ல எச்சரிக்கிறான். நீ நரகத்துக்கு போகணும் வை, காசு இருந்தா போதும், கண்டிப்பா போயிடுவேன். காசு மட்டும் நிறைய வச்சிருந்தான்னு வை, அது உன்னை கூட தள்ளிவிடும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்ஹாக்குமுத் தகாசுர் 102வது சூரா முழுசா எடுத்துக்கங்க.
102 அல்ஹாக் முத்தகாசுருங்க அந்த சின்ன சூரா இருக்கு பாருங்களேன், அந்த 8 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா. அந்த சூரா முழுசா படிச்சு பாருங்க. என்ன சொல்றான்ல, அல்ஹாக்குமு தகாசுரு, இன்ன வேணும் இன்ன வேணும் என்கிற ஒரு எண்ணம் உங்களை கவனத்தை திருப்பி விட்டது. இறைவனுக்காக நீங்கள் பாடுபடுவதிலிருந்து, வணங்குவதிலிருந்து, நல்ல காரியங்கள் செய்வதில் இருந்து எல்லாத்திலையும் உங்களை திசை திருப்பினது எதுன்னு பார்த்தீங்கன்னு கேட்டா இன்ன வேணும் இன்ன வேணும். இதான் அது. நிறைய பொருளாதாரம் தேடுவது, அதிகமான பொருளாதாரத்தின் மீது ஆசை வைப்பது உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது. எது வரைக்கும் இது ஓடும்? எவ்வளவு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போற வரைக்கும் இதான் உனக்கு சாவு. அப்படித்தான் நாளைக்கு சாவ கிடக்கும் போது கூட ஒரு 10 லட்சம் ரூபாய் கடந்த விடுவோமா? நாளைக்கு தான் சாவு போறோம், இப்ப எதுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு நினைக்க மாட்டோம், கொண்டாமோ. அப்ப சாவுற வரைக்கும், கபருக்கு போற வரைக்கும் உனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த ஆசை உன்னுடைய கவனத்தை திருப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு லதரவுன்னல் ஜஹீம், நீங்க எல்லாம் நரகத்தை தான் சந்திப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். யாரு இந்த இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்றான் பாருங்க. காசு பணம் வேணும் அலையிறவன் ஒரு பக்கம் அலைய சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்லப்படுது? யார் காசு வேணும் காசு வேணும் அலைஞ்சிக்கிட்டு திரிகிறானோ அவனை நோக்கி அல்லாஹ் சொல்றான், லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். சும்ம லதரவுன்னஹா ஐனல் யகீன், அதை கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைஇதின் அனின் நஈம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வத்தை பற்றி அடுக்கடுக்க கேள்வி. காசை வச்சுட்டு சும்மா விளையாட நினைச்சிட்டு சொகுத்து போட நினைக்கிறியா? ஒன்னு கொஸ்டின் கேட்பேன், அவ்வளவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நரகம் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கிறது, அம்புட்டுக்கு நீ ரிப்ளை பண்ணி காசு வச்சுக்கிற பயன்படுவாங்க இல்லையா? காசை வச்சு அம்புட்டு கணக்கு கொடுக்கணுமே. சேல் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ஏமாத்திக்கலாம், அவனை ஏமாத்த முடியுமா அல்லாவ? அம்புட்டுக்கு நீ கணக்கு சமர்ப்பிச்சு ஆகணும். கொடுக்காட்டுன்னு அவன் வச்சிருக்கான் கணக்கு, ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்கள்கிட்ட கேட்பானே தவிர அவன் தூக்கி போட்டுருவான் அந்த பாருடா கணக்கு சரியா. அந்த மாதிரி நம்ம அம்புட்டுக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நரகத்துக்கு ஜாக்கிரதை இருந்துக்கு. இந்த காசு ஆசை தான் உன்னை பெரட்டுது, உன்னை குப்புற கவுக்கிறது எது? இந்த காசு ஆசை என்று சொல்லி தகாசுர்னு சொல்லக்கூடிய 102வது சூறாவுல முழுசுமே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 104வது சூறா முழுசுமே, 104வது சூறாவும் இதைத்தான் எச்சரிக்கை பண்ணுது. என்ன எச்சரிக்கை பண்ணுது? வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் நுமசா அல்லதி ஜமஅமாலும் வஅத்ததா, யார் ஒருத்தன் புறம் பேசி கோல் சொல்லி திரிகிறானோ அவனுக்கு நரகம்தான். அப்படின்னு ஏதோ புறம் பேசுறதையும் கோல் சொல்றதையும் பேசுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பின்னாடி பார்த்தா அது யாருன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் யாரு தெரியுமா? அல்லதி ஜமஅமாலும் வஅத்ததா, இவன் யாரு என்றால் காசுகளை நிறைய சேர்த்து எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டெய்லி என்றது அரை மணி நேரத்துக்கு தருவது எண்ணி பார்த்துக்கிறது, 1 மணி நேரம் எவ்வளவு எண்ணி பார்த்துக்கிறது. இந்த மாதிரி செய்யறது ஜமஅமாலும் வஅத்ததா, காசுகளை நிறைய திரட்டி எண்ணி எண்ணி பார்க்கிறான அவன் தான் இவன். இந்த கோல் சொல்லி திரியறவன், குறை சொல்லி திரியறவன் நான் சொல்றேன், அது யாரை சொல்றேன் என்று கேட்டால் அல்லதி ஜமஅமாலும் வஅத்ததா, பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான் அவன் தான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக இங்கே வாழ வைத்து விடும் என்று நினைக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, சரி நிறைய காசை சேர்த்து விட்டீங்க அதனால 1000 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? கோடான 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 பில்கேட்ஸ் மாதிரி கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க, அதனால என்ன போற இடத்துக்கு போய்த்தானே அவனு என்னத்தை போய் சேர்த்து என்னடா அல்லாஹ் கேட்கிறான், என்ன சேர்த்து என்ன பண்ண போற? யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக இங்கே தங்க வைத்து விடும் என்று நினைக்கிறானா? கல்லா, ஒரு காலம் அப்படி கிடையாது. லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா, ஹுத்தமாவிலே இவன் தூக்கி வீசப்படுவான். ஹுத்தமாண்டா என்னன்னு அல்லாஹ் விளக்குறான். ஒமா அதராக்க மல் ஹுத்தமா, ஹுத்தமாண்டா என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அடே நான் மூட்டக்கூடிய நெருப்புலதிக்கு உன்னை வீசுவேன், ஹுத்தமாவில் வீசுவேன்னு சொல்லிவிட்டு ஹுத்தமாவுக்கு அர்த்தத்தை அல்லாஹ்வே சொல்றான். ஒமா அதராக்க மல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃபீதா, அது இதயங்கள் வரைக்கும் உள்ள ஊடுருவக்கூடிய, உங்களுக்குள்ள கொளுத்துனா இதயத்தை போய் தாக்கும். கையில தீக்குச்சி பட்டா கையை மட்டும் தானே தாக்கும், அல்லாஹ் மூட்டுற நெருப்பு படிச்சுன்னா இங்க பட்டா இங்க அடிக்கும். பவர் அவ்வளவு பயங்கரமான சூடு. இந்த கரண்ட் பாய்மா இல்லையா மாதிரி, கரண்டில் கையை வச்சா கையை மட்டும் தாக்காது, கல்பு வரைக்கும் தாக்குமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான நெருப்பாக்காது அப்படின்னு சொல்றானே. இது யாருக்கு சொல்றான்? இந்த காசு பணத்தை சேர்த்து அதான் வாழ்க்கைன்னு போனேன்னு வை, உனக்கு இருக்குது ஹுத்தமா இருக்குது, தூக்கி எரிஞ்சிருவேன், அது கல்பு வரைக்கும் ஊடுருவி எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அப்ப இந்த 104வது சூறாவுல ஒரு 9 வசனங்கள் மொத்தம் இருக்கிறது. 9 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தை தொடவே மாட்டான் ஒருத்தன். இந்த 9 வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, 104வது சூறாவை
உம்மாடி காசை சேர்த்துட்டு ஹுத்தமாவுல யாரு போய் கிடக்கிறது அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, பணத்தின் பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கொடுக்குறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவுக்கு போன பிறகு ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலத்துல எல்லாம் ரொம்ப சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்க வைக்க கூட இடம் இல்லாம ஒரு மதீனாவுல இருந்து வந்தவரையும் ஒரு மக்காவை சேர்ந்தவரையும் ஜாயிண்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொல்ற அளவுக்கு தான் அந்த அகதிகள் பிரச்சனையை அவங்க சமாளித்தார்கள். அப்படி இருந்து நிறைய பேருக்கு வீடு கிடைக்கல, அவங்களெல்லாம் பள்ளிவாசல்லே தங்க வைத்துக் கொண்டார்கள். திண்ணை சுஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல திண்ணை இருக்கும், அந்த திண்ணையில கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அதான் அவங்க பள்ளிவாசல், அதுதான் அவங்க குடியிருக்கிற வீடும் அதுதான். 70க்கு மேற்பட்ட தோழர்கள் நெஞ்சாங்க, இடம் கிடைக்காம பள்ளிவாசலை வீடாக ஆக்கி கொண்டு அங்கே படுத்து அங்கே தூங்கி கொண்டெல்லாம் இருந்தார்கள். இது ஒரு காலகட்டம். இது துவக்கத்தில் 2-3 ஆண்டுகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்கள். பிறகு என்ன ஆகுது, சாம்ராஜ்யம் அப்படி விரிவடைகிறது, பெருசாகிறது, எல்லா பக்கம் இருந்தும் ஜக்காத்து ஜிஸியா அது இதுன்னு பயங்கரமா வசூலாய் வருகிறது. அப்போ அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவர்களை, அந்த சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்ட 10 பேர்ல உள்ள இவர் ஒரு ஆள். அப்ப அபூ உபைதத்துல் ஜர்ராஹ்ங்கிற அந்த சஹாபி என்ன செய்யறாரு, பஹ்ரைன்ல இருந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி கொண்டு வர்றாரு. பஹ்ரைன்ல இருந்து ஜக்காத்து நிறைய ஜிஸியா வசூல் பண்ணிக்கிட்டு வர்றாரு. வந்தோன்னு மக்கள்லாம் கேள்விப்பட்டு பார்த்தா காலையில பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது, ஃபுல்லா மக்கள்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க, அபூ உபைதா பொருளோடு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னா, வந்தா வச்சுக்கிற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க, நமக்கு கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு போனா என்ன செய்யும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பயங்கரமா கூட்டிட்டாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மக்களை பார்த்து கேட்கறாங்க, இந்த அபூ உபைதா காசு பணத்தோடு வந்திருக்கிறாரு, அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நேரடியாக கேட்கறாங்க. ஆமா அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லன் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், நான் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், இனிமே வறுமையை பத்தி நாங்க உங்க விஷயத்தை பயப்பட மாட்டேன், முடிஞ்சு போச்சு, இனிமே ஏறு முகம் தான். அதனால அரபிகள் அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு வறுமையே வரலையே. அரபுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒவ்வொருத்தரும் 25 கார் வச்சு 30 கார் வச்சுட்டு இருக்கிறான். ஒரு இருக்கிற குடும்பத்தில் 3 பேர், அவன் சட்ட கலர் தகுந்த மாதிரி கார் எடுத்துட்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அவன் போட்டுக்கிற சட்டை பொம்பளையை போட்டுக்கிற சேலைக்கு தகுந்தவாறு என்ன செய்யறது, கலரு காரு, சிவப்பு சேலை போட்டுருக்கனால சிவப்பு காரு, பச்சை சேலை கட்டினா அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்களை பார்ப்பாங்க அந்த காலத்துல. இப்ப காரையே அப்படி மேட்ச் ஆகிற அளவுக்கு அல்லாஹ் பரக்கத் செஞ்சிருக்காங்க காசு பணத்தை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், உங்க விஷயத்துல வறுமை வந்துருமோ என்று நான் பயப்படவே இல்லை. என்ன பயப்படுகிறேன், வலாக்கின்னி அக்ஸா அலைக்கும், நான் ரொம்ப உங்க விஷயத்துல பயப்படுவது என்னன்னு கேட்டா, அன் துபுசத் அலைக்கும் துன்யா, இந்த துன்யா உங்களுக்கு தாராளமாக அப்படி விரிக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு அள்ளித்தரப்பட்டு விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். எது மாதிரி, கமா புசித்தத்து அலா மன்கான கபலக்கும், உங்களுக்கு முந்தி உள்ளவங்களுக்கு துன்யா எப்படி தாராளமாக விசாலமாக கொடுக்கப்பட்டதோ, சில பேருக்கு அப்படி கொடுக்கப்பட்டுச்சு, காரூன் போன்றவர்களுக்கு, ஃபிரௌன் போன்றவர்களுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படல. முந்தி உள்ள சமுதாயத்தில் அது பின்னாடி வரும். அந்த செல்வங்கள் யார் யாரெல்லாம் செல்வத்தை வச்சுக்கிற நல்லவனுக்கு அடையாளமா, கெட்டவனுக்கு அல்லா செல்வத்தை கொடுப்பானா, அந்த பொருளாதாரத்தை பத்தி அது ஒரு பார்வை இருக்கிறது. அப்ப அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அந்த மாதிரி அவங்க போட்டி போட்ட மாதிரி நீங்களும் போட்டி போட்டு, அவங்க நாசமா போன மாதிரி நீங்க நாசமா போயிருவீங்கிறான் என்னுடைய பயம். இனிமே சாப்பாட்டு கஷ்டப்படுவீங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளை ஓட்டுவீங்கிற கதை எல்லாம் இனி கிடையாது. இனி ஏறு முகம் தான், அது பாட்டு கஜானாவில் குவிய ஆரம்பிச்சிருச்சு. தாறுமாற பொருளாதாரம் என்ன செய்யுது, கஜானாவில் சேர்ந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நான் பயப்படுறேன் என்னன்னு கேட்டா, அதிகமான காசு பணம் நாசமா போயிருவீங்களோன்னு தான் எனக்கு பயம். வறுமையா நீங்க நாசமா போயிரு எனக்கு பயமே கிடையாது, இனிமே நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில 3158வது ஹதீஸ், 4015வது ஹதீஸ், 6425வது ஹதீஸ் புகாரில நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது, பொருளாதாரத்தை லிமிட்டுக்கு மேல தாறுமாறா வந்தால் நாசம் நிச்சயம், நீங்க நாசமா தான் போவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அதுதான் பயப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்களோ அதுக்கு பயப்படுறாங்க. இப்ப முதல்ல ஆர்வம் ஊட்டாங்க, நல்லா சேர்த்துக்கப்பா, புள்ள குட்டிக்கெல்லாம் விட்டுட்டு போப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்வம் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடே நான் ரொம்ப பயப்படுறப்பா, இப்ப என்ன ஆகுமோ தெரியல, காசு பணம் உங்களை பிரட்டி நான் அழிச்சு போடுவோங்கிறது தான் என்னுடைய ஒரே பயம், ஏழ்மையா இருந்து நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு பயமே இனிமே கிடையாது. அப்ப ஒரு விஷயத்தை பத்தி பயப்படுறாங்கன்னு அது டேஞ்சரானது தானே.
எதை பத்தி பயப்படுவோம்? சிங்கம், புலி, இது மாதிரி தான் பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு மேட்டராவில் இங்க பொருளாதாரத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இதை பார்க்கும்போது என்ன வருது? முன்னாடி காசு வேணாம், அளவு போதும், இவ்வளவு போதும், 5000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபா 2000 ரூபாய் தாங்க அப்படின்னு வந்துருவோம். நம்ம எதுக்கு 5000 ரூபாய் எங்களுக்கு இவ்வளவு போதும், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா தாராளமா வந்து நம்ம நாசமா போயிட்டு என்ன பண்றது? இது ஒரு பக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே மேராஜுக்கு போயிருக்கும் உள்ள சம்பவத்தில், சொர்க்கத்திலே நான் எட்டி பார்க்கிறேன். எட்டி பார்த்தால் ஃபரைத்து அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல உள்ள ஆட்கள் பணக்காரங்களும் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. அப்படி சொர்க்கத்தில் உள்ளவங்களை பார்த்தா அது அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். பணக்காரங்களை ஒரு அடையாளத்தோடவும் ஏழைகளை ஒரு அடையாளத்தோடவும் காட்டிருப்பாமல் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க பார்த்தா ஏழை தான் ஜாஸ்தியா இருக்கிறான். எங்க சொர்க்கவாசிகள்னு பார்த்தா ஒரு 1000 பேர் சொர்க்கத்தில் இருக்கிறான்னு கேட்டா நம்பர் அதிகமா இருக்கிறது யாரு? ஏழை தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. பணக்காரங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த பணம் இருந்ததுனால அவனுக்கு எங்க வர முடியல? சொர்க்கத்துக்கு வர முடியல. பணம் இல்லாத வந்து ரொம்ப லக்கேஜ் கம்மியா இருந்தாலும் அவன் என்ன செய்யறான்? ஃப்ரீயா நிறைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டா டிக்கெட் லேட்டா போறீங்க, ஓடுற பஸ்ல ஏறணும், லக்கேஜ் ரொம்ப வச்சு ஏற முடியுமா? வெறுமனே ஆளா இருந்தா என்ன செய்வான்? டக்குனு தொகுதி ஓடி போயிடுவான். அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க சாதாரணமா நிறைய சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க. லக்கேஜ் அதிகமா வச்சுக்கிறவன காணலையே, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5198, 3241, 6449, 6546 இதெல்லாம் புகாரில வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். இப்ப என்ன கேட்டோம் தெரியுது? சொர்க்கத்துக்கு ஏழையா இருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு அதிகம், சொர்க்கத்துக்கு போறது. பணக்காரனா இருந்தா கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு வழங்குதா இல்லையா? பணக்காரங்க போக மாட்டாங்கன்னு இல்ல, கம்மியா இருந்திருக்கிறாங்க. ஏழைகள் எல்லாரும் போவாங்கன்னு இல்ல, அதிகமா இருந்திருக்கிறாங்க. அப்ப என்ன விளங்குறோம்? ஏழையா இருப்பதுல தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பணக்காரனா இருந்தா சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் தேர மாட்டாங்க, குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் தேருவாங்க. ஏழையில நிறைய பேர் தேடி போயிருவாங்க. இந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதை விட இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு அன்சாரிகள் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிற அன்சாரிகள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அம்ர் இப்னுல் ஆஸ் அவர் ஒரு அதிகாரியா இருக்காரு. அவர்கிட்ட வந்து பிற்காலத்தில் கேட்கிறாங்க, எங்களுக்கு ஏதாவது பைத்துல் மால்ல இருந்து ஏதாவது கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பைத்துல் மால்ல இருந்தா உனக்கு வீடு இருக்குதா? வீடு இருக்குதே. உனக்கு வேலைக்கு ஆள் இருக்குதே. உனக்கு மனைவிலாம் இருக்குது. அப்புறம் நீ தான் பணக்காரன் போட என்ன கேட்க? ஏழையா இருந்தா கேளு, வீடு இருக்குங்கிற, மனைவி இருக்குங்கிற, வேலைக்கு வர ஆள் வச்சுக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் நீ ஏழையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா நீங்க கேட்டுப்புட்டீங்க, பைத்துல் மால்ல இருந்து நான் தர்றேன், நான் தர்றது பத்தலன்னு சொன்னீங்கன்னா ராஜா சுல்தான் இருக்காருல்ல, மன்னர் கலீஃபா, அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கூட வேணாலும் வாங்கி தர்றேன். ஆனா நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க சபூர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. 3 சொல்றாரு. ஒன்னு, கேட்டு வந்துட்டீங்க, நீங்க வசதியான ஆள் தான், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க வசதியான ஆள் தான், இருந்தாலும் நான் தர்றேன், என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது நான் தர்றேன். நான் சின்ன அதிகாரத்தில் உள்ள ஆள் தானே, பெரிய அதிகாரத்தை கேட்டு ரொம்ப வேணும்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அப்படி இல்லை, நீங்க சபூர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்தது. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை வந்து நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சஹாபி அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன, இந்த முஹாஜிர்கள்ல ஏழையா இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் யஸ்பிகூனல் அக்னியா, செல்வந்தர்களை விட முந்தி சென்று விடுவார்கள். யௌமுல் கியாமத்தி, நியாய தீர்ப்பு நாள்ல முந்தி செல்வார்கள். இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு முதல்ல போயிருவாங்க. முதல்லண்டா எவ்வளவு முதல்ல? அது முக்கியமானது. பி 40 ஹரீஃபன், 40 வருஷத்துக்கு முதல்ல போயிருவாங்க. இவங்களாம் நினைஞ்சிருவாங்க 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள்ல விசாரணை நடக்குது. சொர்க்கம்ன்ற தீர்ப்பில் இவங்களுக்கு கொஸ்டின் கேட்டோம்னா ஒன்றும் விஷயம் இல்லையில, ஆன்சருக்கு ரிப்ளை கொடுக்க வேலை இல்லை, கணக்கு முடிச்சு ஓடு நிறைய சரக்கு வச்சா 50 பேப்பரையும் பார்க்கணுமே, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணுமே. இந்த மாதிரி லேட்டா என்ன ஆகும்னு கேட்டா, ஏழைகள்லாம் போய் சொர்க்கத்துக்கு சேர்ந்த பிறகு 40 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. சொர்க்கம் கண்டிப்பா வந்துருவாங்க, கரெக்டா நடந்திருந்தாங்கன்னா. கரெக்டா நடந்தா கூட இந்த கணக்கு காட்டுறதுல இழுத்துருமா, 40 வருஷம் லேட்டா போயிருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கப்பா. இப்ப என்ன சொல்ற, தரட்டுமான்னு கேட்கிறாரு அவரு. இந்த புறையிட்டாங்களே, எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டு வந்தாங்கல்ல, இந்த ஹதீஸை சொல்லிட்டு இப்ப என்ன தரட்டுமாங்கிறாரு. வேணாம், நாங்க சபூர் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அதான் வேணும், 40 வருஷம் முந்தி போயிடுறோம், நாங்க சொர்க்கத்துக்கு 40 வருஷம் முந்தி போத நாங்க ஆசைப்படுறோமே தவிர இப்ப நீங்க ஏதாவது எங்களுக்கு தரணும் என்றோ அல்லது மன்னத்தை சொல்லி வாங்கி தரணுங்கிற ஆப்ஷன் நாங்க கோரிக்கையை கைவிட்டுட்டோம். எங்களுக்கு என்ன வேணும்? சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் முந்தி போயிடணும். அப்ப இந்த சொர்க்கத்துக்கு போவது ஏழைக்கும் பணக்காரருக்கும் மத்தியில் ஒரே காலத்துல
ஒரு காலத்தில் வாழ்ந்த 2 பேர் ஒன்னா வருவாங்க, 2 பேரும் சொர்க்கவாசியா இருப்பாங்க. ஏழை வந்து முன்னாடி போயிருவாரு, இவர் இந்த கணக்கு கொடுத்துட்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? 40 வருஷம் தள்ளி போயிடும். அப்ப அந்த அளவுக்கு தாமதமா போவாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ண ஹதீஸ் அவர் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாரு. இது சஹீஹ் முஸ்லிம்ல 5291வது ஹதீஸாக இருக்கிறது. இதே கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்து அலா பாபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு கனவுல காட்டுறானோ மேராஜில பார்த்தாங்களா என்னன்னு சொல்லப்படல, ரெண்டுல ஒண்ணா தான் இருக்கும். சொர்க்கத்துல ஒண்ணு போகலையே, ஒண்ணு கனவுல எல்லாம் காட்டியிருப்பான், இல்லைன்னா மேராஜில் இணைஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, எடுத்து காட்டியிருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்து அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல் நான் நின்று கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நின்று கவனித்தால் ஃபகான ஆம்மத்து மன் தகலகல் மசாக்கின், உள்ள போற எல்லாரும் ஏழையாத்தான் இருக்கிறாங்க. அதாவது ஏழை மடக்கர் கலந்து வரல, வாசல் நின்றுட்டு உள்ள போறாள் என்ன செய்யறது, என்ட்ரி பண்ணுவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இவரும் ஏழையா இருக்கு, இவரும் ஏழையா இருக்காரு, இவரும் ஏழையா இருக்காரு, இன்னைக்கு ஏழையா போயிட்டு இருக்கா, ஒரு மூஞ்சி கூட பணக்கார மூஞ்சியா தெரியல என்று பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல சொர்க்கத்துக்கு ஆளை அனுப்பும் போதே பாக்குறாங்க, போற எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, ஏழையாவே இருக்கிறாங்க. ஒரு பணக்கார கூட ஆளை காணோம். அஸ்ஹாபுல் ஜித்தி மஹபூஸூன, பணக்காரங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பணக்காரங்கள்ல வந்து கைர அன் அஸ்ஹாபின் நாரி கது உமிர பிஹிம் இலன்னார், அந்த பணக்காரங்களை நரகம்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சுல, அவங்க நரகத்துக்கு அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போறதுதான் நிப்பாட்டி வச்சிருக்கிறான். ஆனாலும் இவங்களும் தான் அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். நீங்க நில்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டி இருக்குது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியெல்லாம் இருக்குது, அதனால இவங்க போகட்டும், நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏழையா போய்கிட்டே இருக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் சொர்க்கவாசிகள் தீர்ப்பளிக்கப்பட்டு நிற்கிறாங்க, ஆனா உள்ள வர முடியல. தீர்ப்பளிக்கப்பட்டு அவங்கள நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டி இருக்கனால லேட் பண்ணிடுவாங்க பலர்கள்லாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், வெறும் ஏழையா தான் நுழைகிறாங்க. இது புகாரியில 5196, 6547 இந்த ஹதீஸ்களை நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போகத்தானே ஆசைப்படுவோம், கஷ்டம் இல்லாம போகத்தானே ஆசைப்படுவோம். 40 வருஷத்துக்கு அதை தாங்க இயலுமா? 40 வருஷத்துக்கு சொர்க்கம்னு அதாவது இல்லைண்டா கூட போயிடலாம், கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு இல்ல இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காட்டி எப்படி கோவம் வந்துச்சு நமக்கு? 3% இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனா இல்லைன்னு சொன்னா என்ன கோவம் வருதா இல்லையா? லேட்டான கோவம் வருதா இல்லையா? ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை இல்லைன்னா போயிட்டு போடான்னு சொல்லி போயிட்டு இருப்போம், வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்போம். இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்க, ரேஷன்ல இருக்கு அரிசின்னு சொல்லிட்டு 8 நாள் இது தர்றேன்னா அது இல்லைன்ட்டு போ, டீசல் விற்பனை செய்யறோம் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நில்லுங்க அடுத்த மாசம் தர்றோம்னா எப்படி இருக்கும்? அது இல்லைன்ட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? இது அப்படி இருக்குது. இப்ப 40 வருஷ காலத்துக்கு இந்த ஏங்குறமே அதுவே ஒரு நரகம் இல்லையா அது? அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன ஆசைப்படுவோம்? மாடி காசே வேணாம், நம்ம பாட்டுக்கு ஏழையா இருந்துட்டு ஏழையா மூத்தா போயிட்டோம்னா ஈஸியான வேலை, அப்படி ஆசை வருமா இல்லையா? இன்னொரு பக்கம் இப்படி இது எங்க இருக்கு, புகார்ல இந்த மாதிரியும் இருக்கிறது. அப்ப ஏழையாக இருப்பது வந்து ரொம்ப நல்லது, பணங்காசு இல்லாம சுமை இல்லாம இருக்கிற நல்லது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றார், ரொம்ப டிப்டாப்பா, அந்த காலத்தில் என்ன மாதிரி ஒரு வசதி படைத்தவங்க ஆடை அணிவாங்களோ அந்த மாதிரி ஒரு தரத்தோட ஒரு ஆள் வர்றாரு, ஒரு தரமான ஒரு ஆள் தோற்றத்தில் அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த போறாரு அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆள் போறாரு, போனா அவர் நல்ல பணக்கார தோற்றம், பணக்கார கோலம், அந்த இதெல்லாம் அந்த மினுமினுப்பு எல்லாமே அவர்கிட்ட தென்படுகிறது. அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இந்த ஆளை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஆளை பத்தி என்ன அபிப்பிராயமா, ஹரியுன் இன் ஹதப ஐயுன்கஹ, ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டாருன்னு வைங்க உடனே கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்களா இல்லையா? சோத்துக்கு சேர்த்தவனு கொடுக்க மாட்டாங்க. பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு வைங்க, பொண்ணு தரமேன்றாங்களே, 2ஆம் கல்யாணம் பரவாயில்லை, 3ஆம் கல்யாணம் பரவாயில்லன்றாங்களே. அப்ப அவர் பார்த்துட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் எப்படியான்னு கேட்கிறீங்களா? இவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆள் என்றால் எவ்வளவுக்கு மக்களால் வந்து மதிக்கப்படுறாருன்னு கேட்டா, இன் ஹதப ஐயுன்கஹ, அவர் வந்து உடனே வந்து பொண்ணு கேட்டார்னு சொன்னா உடனே திருமணம் செய்து கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க, அப்படி தகுதியான ஒரு ஆளு. ஒயின் ஷஃபா யுஸ்ஃபா, யாருக்காவது போய் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு வைங்க, இந்த மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ண மறுக்க இயலுமான்னு கொடுத்துருவாங்களாம். அந்த ஊர்ல எப்படி அவர் பேர் வாங்கியிருக்காருன்னு கேட்டா, சில ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மறுக்க முடியாதுல்ல. ஒரு பெருமையில மந்திரி ரெக்கமெண்ட் பண்ணி மறுப்பீங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல என் பையனை சேர்க்கணும்னு ஒரு ஸ்கூலுக்கு மந்திரி கடிதம் கொடுத்தாருன்னு வைங்க, அந்த ஸ்கூல் மறுப்பானா? மறுத்துட்டு ஸ்கூல் நடத்த இயலுமா? அப்ப அந்த மாதிரியாக வந்து ஒரு சில ரெக்கமெண்டத்தை தவிர்க்க இயலாது, சில பரிந்துரைகளை. இவர் எந்த மாதிரி ஆள் என்று கேட்டால், பொண்ணு கேட்டா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, இவர் போய் யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணாத உடனே ஏத்துக்கிறாங்க. ஒயின் கால யுஸ்தமா, பேசுனா காதை கொடுத்து கேட்கறாங்க,
எத்தனை பேர் பேசுவாங்க, யாரும் காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கா உடர்னான்னு கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க முதலாளி இப்படின்னு என்ன செய்யறாங்க, பேசினா காது கொடுத்து கேட்கறாங்க, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுக்குறாங்க, ரெக்கமெண்ட் பண்ண ஏத்துக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷன்ல இருந்தாலும் வேற வேற பேச்சுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறது. இன்னொரு ஆள் மாதிரி ஒருத்தர் வர்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆள் ஒரு ஏழை மாதிரி என்ன செய்யறாரு, அவர் வர்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, இந்த ஆளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதையே உள்டா அப்படி சொல்றாங்க, மூணு விஷயத்தையுமே மாத்தி சொல்றாங்க. இவரா எங்கேயாவது பொண்ணு கேட்கட்டுமா பார்ப்போம், யாராவது பொண்ணு கொடுக்குறானான்னு பார்ப்போம். இருக்கு ஒருத்தன் பொண்ணே கொடுக்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு தரத்துல குறைஞ்ச ஒரு ஆளு. இவர் போய் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமே, ஒரு ஆள் கேட்க மாட்டாங்க, அவளுக்கு பிரபலமான ஆளு. இவர் ஏதாவது பேசட்டுமே, யாரும் காது கொடுத்த கேட்க மாட்டாங்க. அந்த மூணுமே அந்த அவருக்கு எந்த மூணு இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மூணுமே இவருக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க கணக்கு அப்படித்தானே, நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹாதா ஹைருன், இவருக்கு அவருக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, பூமி நிறைய அவர் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. எவர் மாதிரி முத போனார, அந்த முத போன ஆள் மாதிரி பூமி நிறைய இருக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கு? பூமி ஒன்றும் நிறையவே இல்லை. நம்ம காலத்தில் கூட 600 கோடி பேர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமி ஒன்றும் நிறைய காண வழங்க இவ்வளவு மக்கள் தொகை வந்து கூட. அப்ப பூமி நிறைய என்று சொன்னா ஒரு 10 லட்சம் கோடியாவது வந்தா தான் பூமி நிறையும். அம்புட்டு பேரு இவனை மாதிரி இருந்து இந்த ஒரு ஆள் இருந்தா இவர் தான் சிறந்தவர். அவ்வளவு பேரை விட இவரை நீ கம்பேர் பண்ண வேணாம்ப்பா. இந்த ஒரு ஆளும் சரி, முத போனார அவர் மாதிரி 10 லட்சம் பேரும் சரி, இந்த பூமி நிறைய நானாவது 10 லட்சம், அதுக்கு மேல கூட வரலாம். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணி பார்த்தா சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி அந்த இவ பூமியை நிறைக்கிற அளவுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருந்தாலும் அத்தனை பேரை விடவும் இந்த ஒத்த ஆள் சிறந்தவர். நீங்க யாரை ஏழைன்றீங்களோ, யாருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாண்டீங்களோ, யார் வந்து மக்கள்கிட்ட மதிப்பில்லைன்னு நினைக்கிறீங்களோ அவர் தான் சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5091 6447வது ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் வறுமை தான் நல்லதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்த பணக்காரனா இருந்தா ஒரு அவனை எங்க கொண்டு வச்சுட்டாங்க, 10 லட்சத்துல ஒரு மார்க் கூட கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பொருளாதாரமே வேணாங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருகிறது.